தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ராமநாதபுரம் பகுதியில் ஏராளமான திருநங்கைகள் ஒன்று கூடி முத்து மாரியம்மன் ஆலயத்தின் முளைக்கட்டு உற்சவ திருவிழாவை அசைவ விருந்துடன் அமர்க்களமாக நடத்தியது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது பற்றி விழாவில் கலந்து கொண்ட திருநங்கைகளுடன் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் தில்லைநாயகபுரம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஏராளமான திருநங்கைகள் ஒன்று கூடி கூத்தாண்டவர் திருவிழாவிற்கு பின்பு இந்த முளைக்கொட்டு உற்சவ திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். அது பற்றி திருநங்கைகளுடைய தலைவி மீனம்பாள் அவர் நம்பெடுத்திருக்கிறார். இவருக்கு கேட்கலாம். மேடம் வணக்கம். இந்த முளைக்கொட்டு உற்சவ விழா எத்தனை வருஷமா நடத்துறீங்க? எப்படி என்னென்ன நிகழ்வுலாம் வச்சிருக்கீங்க? நாங்க இங்க முளைக்கொட்டு வச்சு அப்புறமா கரகாட்டம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்குது. இதுக்கு எல்லா பேரும் எல்லா திருநங்கைகளும் இதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இந்த ஊர் மக்களும் எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இப்ப இந்த முளைக்கொட்டு உற்சவ விழா பாரி எப்படி எந்த மாதிரி வளர்க்குறீங்க? எப்படி இந்த விழாவை கொண்டாடுறீங்க? அந்த அம்மாவை நினைச்சு நாங்க அவங்க மேல விரதம் இருந்து நாங்க 15 நாளா விரதம் இருந்து நாங்க இதை வளர்த்துக்கிட்டு வரோம்ப்பா. இந்த பகுதியில நீங்க இந்த முளைப்பாரி திருவிழா நடத்தும் போது பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கும் புரியல இல்ல. திருநங்கைகளை பத்தி உடனே யாருக்கும் தெரிஞ்சிருமா? தெரியாது. போக போக அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் அவங்க மேல எந்த குறையும் இல்லப்பா. இப்ப நீங்க எங்க வந்துறீங்க? இந்த முளைப்பாரி திருவிழா எத்தனை வருஷமா நடத்திருக்காங்க? நீங்க எப்படி இதை என்ஜாய் பண்றீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். என் பேர் ஜோதி. நான் 3 வருஷமா திருவிழாக்கு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். திருநங்கை கூட்டமெல்லாம் சேர்ந்து எல்லாம் சந்தோஷமா எல்லாம் கும்மி அடிச்சு எல்லாம் முளைப்பாரி தூக்கி நல்லா சந்தோஷமா கொண்டாடுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்தெந்த பகுதியில இருந்தெல்லாம் வந்திருக்காங்க? இந்த விழா அதாவது கூத்தாண்டு திருவிழா வெகு விமர்சையா நடக்கும். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்பாங்க. இதுக்கு அடுத்தபடியா இப்ப முளைக்கொட்டு உற்சவாவை கையில் எடுத்து முளைக்கொட்டு உற்சவ விழாவை எல்லா பொதுமக்களுடைய பங்களிப்போட செய்றீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது எப்படின்னு பாத்தீங்கன்னா கூத்தாண்டவர் திருவிழாக்கு நிறைய கூட்டங்கள் சேரும். எல்லா திருநங்கையிலும் எல்லா மாநிலத்தில இருந்து வருவாங்க. அதே மாதிரி இந்த திருவிழாவுக்கும் இந்த முத்துமாரியம்மன் ராமநாதபுரத்துல சத்தியா விளங்குறாங்க. எல்லாம் வேண்டுதல் வச்சா அப்படியே நடக்குது. அதனால மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இந்த திருவிழாவை நல்லபடியா சீரும் சிறப்புமா நடத்துறாங்க. எங்களுக்கு எல்லாருமே மன நிறைவோட நாங்க மன நிறைவோட தான் போறோம். நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுடைய பேர் சோபா. நாங்க பெங்களூர்ல இருந்து வரோம். இதே முதல் டைம் வருது. இது 5வது வருஷம் அவங்க நடத்துறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு திருவிழா. இது நிறைய பேர் இந்த ஊர் மக்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நடத்துறாங்க. மும்தாஜ் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நடத்துறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த திருவிழா. எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. இதை நீங்க முதல் முறையா பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாரி வளர்க்குறது இந்த முறைகள்லாம் உங்களுக்கு எப்படி சூப்பரா பிடிச்சிருக்கு. அந்த அம்மாவை வேண்டிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த பாரி வளர்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் மாடக்கோட்டான் அருகே உள்ள தில்லைநாயகபுரம் பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு முளைக்கொட்டு உற்சவ விழா தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற உள்ளது. தற்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து திருநங்கைகளும் ஒருங்கிணைந்து இந்த பகுதியிலே முளைக்கொட்டு உற்சவ விழாவை வெகு விமர்சையாக நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அதாவது கூத்தாண்டவர் திருவிழாவிற்கு பின்பு இந்த பகுதியிலே முளைக்கொட்டு உற்சவ விழாவை திருநங்கைகள் அனைவரும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு நடத்தி வருவது பொதுமக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தில்லைநாயகபுரம் பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.